நாகப்பட்டினத்தில் தாய்க்கு பதிலாக ஆள் மாறாட்டம் செய்து 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய மகளை தேர்வுத்துறை அதிகாரிகள் பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். தமிழகம் முழுவதும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் கடந்த 28ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகின்றது. இந்த தேர்வில் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் தவிர தனி தேர்வர்களும் கலந்து கொண்டு தேர்வு எழுதி வருகின்றனர். இந்நிலையில் நாகப்பட்டினம் வெளிப்பாளையத்தில் உள்ள நடராஜன் தமயந்தி பள்ளியில் ஆங்கில பாடத்திற்கான தேர்வு தொடங்கியதும் தேர்வு அறை கண்காணிப்பாளர் வினா மற்றும் விடைத்தாள்களை தேர்வர்களிடம் கொடுத்து விட்டு கையொப்பம் பெற்றார். அப்போது அங்கு தேர்வு எழுத வந்த மாணவி ஒருவர் முகக்கவசம் அணிந்திருந்ததால் சந்தேகமடைந்த தேர்வு அறை கண்காணிப்பாளர் முகக்கவசத்தை அகற்றும்படி கூறியுள்ளார். நுழைவுச்சீட்டில் தேர்வு எழுதும் மாணவியின் புகைப்படம் ஒட்டப்பட்டு இருந்த நிலையில் தேர்வு அறை கண்காணிப்பாளர் வைத்திருந்த வருகை பதிவு குறிப்பேட்டில் வேறொரு நபரின் புகைப்படம் இருந்தது. இதனால் சந்தேகமடைந்த தேர்வு அறை கண்காணிப்பாளர் அந்த மாணவியை தேர்வு கட்டுப்பாட்டு அறைக்கு அழைத்துச் சென்று புகார் அளித்தார். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த பறக்கும் படை அலுவலர்கள் மற்றும் தேர்வு மையத்தில் பாதுகாப்பிற்கு இருந்த வெளிப்பாளையம் போலீசார் அந்த மாணவியிடம் விசாரணை மேற்கொண்டனர். அவர் நாகப்பட்டினம் வெளிப்பாளையம் ஏழை பிள்ளையார் கோவில் தெருவை சேர்ந்த செல்வாம்பிகை என்பதும் அவர் தனது தாய் சுகந்தி என்பவருக்காக ஆள்மாறாட்டம் செய்து தேர்வு எழுத வந்ததும் இதேபோல் கடந்த 28ஆம் தேதி நடந்த தமிழ் பாடத் தேர்வை முகக்கவசம் அணிந்து செல்வாம்பிகை எழுதியதும் தெரியவந்தது. இதையடுத்து காவல் நிலையத்திற்கு செல்வாம்பிகையை போலீசார் அழைத்துச் சென்றனர். தேர்வில் ஆள்மாறாட்டம் குறித்து மாவட்ட ஆட்சியர் வாயிலாக சென்னைக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் கல்வித்துறை அதிகாரிகள் விசாரணைக்கு பின்னர் ஆள்மாறாட்டம் செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.